அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, நேத்து இந்தியாவும், பாகிஸ்தானும் பார்த்தீங்கன்னா மாறி, மாறி அட்டாக் பண்ணிக்கிட்டாங்க. சரிங்களா? பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட JF-17 அப்படிங்கிற விமானங்கள் மூலியமா இந்தியாவுல இருக்கக்கூடிய ராணுவ தளவாடங்கள அட்டாக் பண்ண நினைச்சாங்க. இருந்தாலும் இந்தியா நம்ப இன்டர்செப்ட் பண்ணி அவங்கள வந்து அந்த விமானங்கள வந்து சுட்டு தள்ளிட்டோம். அதே மாரி நம்மளோட அ எல்லைப்புற மாநிலங்கள்லாம் இருக்கு இல்லையா? உதாரணத்துக்கு பஞ்சாப், ராஜஸ்தான், ஜம்மு அண்ட் காஷ்மீர் போன்ற பகுதிகள்ல பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, ட்ரோன்கள வச்சு அட்டாக் பண்ணணும்னு நெனச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்திய ராணுவம் என்ன பண்ணிட்டாங்க அப்டின்னா, அந்த ட்ரோன்கள் எல்லாத்தையுமே வந்து நடுவான்லயே இன்டர்செப்ட் பண்ணி, அத எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணி முடிச்சுட்டோம். இது எல்லாத்துக்குமே உதவியா இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ப S-400 அப்படிங்கிற ஆன்டி மிசைல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வான் எதிர்ப்பு பாதுகாப்பு அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த S-400 அப்படிங்கிற இந்த ஒரு மிசைல் சிஸ்டத்த நம்ப ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கியிருப்போம். சரிங்களா? ரஷ்யா கிட்ட வந்து வாங்கியிருப்போம். இதுக்கு இந்தியாவுல என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதர்ஷன சக்ரா அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. சரிங்களா? சுதர்ஷன சக்ரா அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஒரு S-400 அப்படிங்கிற இந்த வான் பாதுகாப்பு அமைப்ப பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு 400 கிலோமீட்டர் தொலைவில வேகமா வரக்கூடிய ஒரு மிசைல கூட துல்லியமா அட்டாக் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இந்த S-400 அப்படிங்கிற இந்த மிசைலுக்கு வந்து இருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் பயன்படுத்தி தான் நம்ப டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்பளும் திருப்பி லாகூர், கராச்சி போன்ற இடங்கள்ல வந்து ட்ரோன் அட்டாக் அப்படிங்கிறத பண்ணியிருக்கோம். ஒரு பதட்டமான சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த எல்லைப்புற இந்திய மாநிலங்கள்ல வந்து நிலவிக்கிட்டு இருக்கு. ஃபர்தரா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நியூஸ் பேப்பர்லயும் நகட்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி அப்படிங்கிறத நம்ம படிப்போம். சரிங்களா? அந்த வகையில இன்னைக்கு என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, எம்ஜிஆர் அவர்கள் 5வது உலகத் தமிழ் மாநாடு அப்போ நமக்கு ஆ ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, தமிழுக்காக ஒரு பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது தஞ்சாவூர்ல கொண்டு வரப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். ஓகேங்களா? எப்போன்னா 5த் வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ் மதுரையில நடந்தப்ப. ஓகேங்களா? 2ண்ட் வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது எப்போன்னா அண்ணா டைம் பீரியட்ல நடந்திருக்கும். ஓகேங்களா? அண்ணா டைம் பீரியட்ல சென்னையில வந்து நடத்தியிருப்பாரு. 1968ல. அடுத்தது 5த் வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ் மதுரையில எம்ஜிஆர் நடத்தியிருப்பாரு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நமக்கு 8த் வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறத அம்மையார் நடத்தியிருப்பாங்க. ஜெயலலிதா அவங்க. எப்ப அப்படின்னு எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர்ல வந்து நடத்தியிருப்பாங்க. சரிங்களா? எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1995ல வந்து நடத்தியிருப்பாங்க. சரிங்களா? 2nd வந்து அண்ணா நடத்தியிருப்பாரு. 5த் வந்து எம்ஜிஆர், 8த் வந்து ஜெயலலிதா முதலமைச்சரா இருந்தப்ப நடத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இங்க என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, 5த் வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ் மதுரையில நடக்கிறப்ப தான் தஞ்சையில தமிழ் பல்கலைக்கழகம் வரப்போகுது அப்படிங்கிற அனௌன்ஸ்மென்ட்ட எம்ஜிஆர் பண்ணியிருப்பாரு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த டேவிட் கோட்டை அப்படின்னாலே நமக்கு கடலூர் அப்படிங்கிறது தெரியும். எந்த நதி பக்கத்துல இருக்குன்னா, கெடிலம் அப்படிங்கிற அந்த நதி பக்கத்துல இருக்கு. சரிங்களா? அப்போதைய கவர்னர் ஆஃப் மெட்ராஸா இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலிஹூ யாழ் அப்படிங்கிறவர். ஓகேங்களா? ஆர் ஏல் ஓகேவா? இந்த ஏல் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, இவர் தான் இந்த அ கடலூர் கோட்டைக்கு வந்து டேவிட் கோட்டை அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருப்பார். சரிங்களா? அடுத்ததா இங்க வந்து திரிபுவனம் பட்டுகள வந்து குடுத்திருக்காங்க. திரிபுவனம் சில்க் அப்படிங்கிறது ஜிஐ டேக் வாங்கியிருக்கும். எப்போ அப்படின்னா 2019ல வாங்கியிருக்கும். ஓகேங்களா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹாஸ்டட் 7 ஐஎன்சி ஆனுவல் செஷன்ஸ் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது நம்மளோட காங்கிரஸ் மாநாடு ஒவ்வொரு இடத்துல நடந்துட்டே இருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட்டு 85ல பார்த்தீங்கன்னா, நமக்கு பாம்பேல நடந்துச்சு. 86ல பார்த்தீங்கன்னா, நமக்கு கல்கத்தால நடந்துச்சு. 87ல பார்த்தீங்கன்னா, நமக்கு மெட்ராஸ்ல நடந்திருக்கும். இந்த மாரி மெட்ராஸ்ல எத்தன டைம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 7 முறை நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது தேவதாசி அப்படிங்கிற இந்த முறைக்கு எதிராக இருந்த ஒரு முக்கியமான நபர் யாருன்னா, ராமாமிர்தம் அம்மையார். அவங்க மயிலாடுதுறையில இந்த தேவதாசி முறைய ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மாநாடு நடத்தியிருக்காங்க. அந்த செய்திய குடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பேரணி நடத்தியிருப்பாங்க. ஓகேங்களா? எங்கன்னா, திருச்சியிலிருந்து சென்னை வரைக்கும் ஒரு பேரணி வந்து இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் ஒரு பகுதியாக நடத்தியிருப்பாங்க. அந்த 2 செய்திகள குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இதுல மயிலாடுதுறையில கான்ஃபரன்ஸ் நடத்துனாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் நம்மள்ல நெறைய பேருக்கு. ஆனா, இந்த பேரணி நடத்துனது வந்து மேபி ஒரு சில பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, புது போப் வந்து வந்துட்டாரு. அவரு பேரு அது எல்லாமே குடுத்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரு தான் அந்த புது போப். எந்த நாட்ட சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவ சேர்ந்தவர். அமெரிக்கால இருந்து ஒருத்தர் போப் ஆகுறது இதுதான் முதல் முறையாக நடந்திருக்கு.
267வது போப் ஆண்டவராக இருக்க போறாரு. இவரோட இயற்பெயர் என்னன்னா, ராபர்ட் பிரான்சிஸ் பிரீவோஸ்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அப்படிங்கிறது தான் இவரோட உண்மையான பேரு. போப் ஆண்டவராக இவரோட பேர் என்ன இருக்கும்னா, லியோ 14 அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த டேட்டாவ மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்த முக்கிய செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி.